இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவின் இரத்தம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபிரேயர் 9:12, ஆட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு நித்திய மீட்பை கொண்டு வருகிறது. மீட்பு, விடுதலை. அப்போ மீட்புனா என்ன? நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறதுல்ல, மீட்பர், ஆண்டவர் இரட்சகர் என்று சொல்கிறோம். அப்போ மீட்பர், இரட்சகர். ஒரு பொருளை வாங்க வேண்டும், அதற்கு ஒரு பணம் செலுத்தி அது விலைக்கிரயமாக நாம் பெறுகிறோம் அல்லவா, அது மீட்கிறோம் அல்லவா. இல்லை, ஒருவேளை தங்க நகைகளை நாம் அடகு வைப்பது உண்டு சில நேரங்களில். அதை மீட்க அதற்கான பணங்களை செலுத்தி அதை மீட்டு கொண்டு வருவது போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை மீட்டு கொண்டு வருகிறது. பாவம் என்ற அடிமையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு. அப்போ அவருடைய இரத்தம் எப்படிப்பட்டதாக பலியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பையும் அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். பாவம் இல்லாமல். அப்போ அவர் தன்னை காத்து கொண்டிருக்கிறவர் இரட்சிப்பை அருளும்படி ஒரே தரம் மரித்தார். அப்போ ஒரே தரம் அவருடைய பலி, ஒரே ஒரு தரம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நித்திய மீட்பை உண்டாக்குகிறது என்று சொல்லலாம். ஆதியாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு பலி. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் மகன் ஏகசுதனை, அவன் அந்த மகனை பலி செலுத்து. அவர்களும் சென்று ஆபிரகாம் கட்டைகளை அடுக்கி அந்த குமாரனை அங்கே படுக்க வைக்கிறார். அப்போது ஈசாக்குக்கு அவனுக்கு ஒரு கேள்வி, பலி செலுத்துகிற ஆடு எங்கே? அப்போ ஈசாக்குக்கு தெரியாது, நான் தான் பலி என்று தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், பிள்ளையாண்டான்மை கை போடாதே, பலி செலுத்துகிற ஆட்டுக்குட்டி அண்ணா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனாகி கர்த்தர் தான் சொந்த குமாரனையே பலி செலுத்துகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ பலி செலுத்துகிறார், தன்னையே அர்ப்பணிக்கிறார். அதுவும் ஒரே பலி, நமக்காக ஒரே பலியாக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்கிறது. வேதாகமத்திலே மீட்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீட்பு என்று சொல்லி நாம் எண்ணி விடுகிறோம். ஆனால் மீட்பு என்பது பாவம், துன்பம், அடிமை என்னும் மரணம், இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கிறார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 20:28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே அவர் ஜீவனை கொடுப்பதற்காகவே. இன்னும் வசனம் சொல்கிறது, ரோமர் 3:23-24, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அப்போ ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை மீட்கிறது.
அது இரட்சிப்படைய செய்கிறது. அப்போ நமக்குள்ளே ஒரு உணர்வு இருந்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டு கொண்டு பாவ அடிமையிலிருந்து நம்மை விடுதலை பெற செய்தது. இன்னும் பழைய ஏற்பாட்டு கடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவப்பிடியிலே இருந்தார்கள், அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்டு அவர்களை இரட்சிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பலி செலுத்தினார்கள். அப்போ அந்த பாவப்பிடியிலிருந்த மக்களை கர்த்தர் மீட்டார். அப்போ அதே போலதான் நாமும் கூட சில நேரங்களில் பாவப்பிடியிலிருந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீட்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்பு நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்படுகிறோம் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இரத்தத்தினால தான் நாங்கள் மீட்கப்படுகிறோம். இன்றைக்கும் கூட ஆபிரகாம் ஈசாக்கு அந்த பலி ஒரே பலி அல்ல, அவன் கர்த்தர் ஆட்டுக்குட்டியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் பலி செலுத்தி கொண்டே தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே பலி, அது நம்மை மீட்கிற பலி, அது நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பை கொண்டு இருக்கிற பலி. அன்று இரத்தம் நம்மை மீட்டி நம்மை சுத்திகரிக்கும் என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய நாமத்திலே கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை